ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆர்ஆர்பி என்டிபிசியில் ஹிஸ்ட்ரி கிளாஸ் ஜென்ரல் அவேர்னஸ் போர்ஷனில் 5 to 8 கொஷின்ஸ் கேட்க போகிறோம். இந்த ஹிஸ்ட்ரி கிளாஸை தான் நம்ம இன்னைக்கு டார்கெட் பண்ணுறோம். இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து ஒரு 10 to 12 வீடியோஸ் நமக்கு இந்த ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் பற்றி தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸில் பயாலஜி போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருப்போம். அதுக்கு முன்னாடி ரீசனிங் பார்த்துருப்போம். உங்களுக்கு ஆப்டிடியூட் டாபிக்ஸ் எனக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் ஆப்டிடியூட் பற்றி உங்களுக்கு வேணும் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால ஆப்டிடியூட் செஷன் கொண்டு போகலாமா வேணாமா அப்படின்றத டிசைன் பண்ண முடியும். ஏன்னா ஆப்டிடியூட் டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓரளவு ஸ்கூலிங் டாபிக் ரொம்ப பேசிக் டாபிக்ஸாக இருக்கிறதுனால நம்ம இது வரைக்கும் கிளாஸஸ் ஆப்டிடியூட்ல ஸ்டார்ட் பண்ணல. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ல ஹிஸ்ட்ரி கிளாஸ் 5 to 8 கொஷின்ஸ் கேட்குறாங்க. முன்னாடி சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ இன்னைக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல அப்படின்னா, முதல்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய தோற்றம், அப்புறம் அழிவு, இதுக்கு நடுவில் அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இதே மாதிரி இன்னும் சில நாகரிகங்கள் இந்த உலகத்துல இருக்கு சரிங்களா. அந்த நாகரிகங்களையும் ஓரளவு நம்ம படிக்கணும். முதல்ல பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. யார் அப்படின்னா மெசபொட்டோமியன் சிவிலைசேஷன். ஓகேங்களா. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இவங்களும் இந்த இண்டஸ் மக்களும் இந்த மெசபொட்டோமியன்ல இருந்த அவங்களும் வணிகத்துல ஈடுபட்டிருப்பாங்க. அதை நம்ம இந்த வீடியோ இந்த ஸ்லைட்ஸ்ல அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரொம்ப பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த மெசபொட்டோமியன் சிவிலைசேஷன். அதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா சிவிலைசேஷனும் எல்லா நாகரிகமும் எங்க தோன்றுது அப்படின்னா இந்த ஆறுகளுக்கு இடையே தான் தோன்றுது சரிங்களா. ஆறுகள் ஓரம் தான் தோன்றுது. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா மேஜர் ரீசன் என்னவா சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆறோரம் இருக்க மண்ணு எல்லாமே ரொம்ப ஃபெர்டைலிட்டியா இருக்கும். இங்க பாருங்க, இங்கதான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தோன்றுது. இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப வளம் மிக்கதா இருந்திருக்கலாம். அதுவும் இல்லாம இப்போ ஒரு ஆறு முடிவடையும் போது அதை கொண்டு அந்த துகள்கள் அந்த டெபாசிட்ஸ் அதுல நிறைய வளம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த ஓரம் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஃபெர்டைலா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பஞ்சாப், இப்ப பஞ்சாபை பாருங்க, எல்லாருமே பயங்கர ரிச்சா இருப்பாங்க. இந்த பஞ்சாப்ல இருக்கவங்க எல்லாருமே ஈவன் விவசாயம் தான் பண்ணுவாங்க. ஆனா ரிச்சா இருப்பாங்க. என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா அங்க இருக்கிற மண் எல்லாமே ரொம்ப வளம் வாய்ந்ததா இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி நம்ம படிப்போம். இந்த இந்தியாவிலே ஜூட் எங்க தயாரிக்கிறாங்க அதிகமா அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். எங்க அதிகமா எல்லா சிட்டி எல்லா விஷயமும் பாருங்க, இந்த வெஸ்ட் பெங்கால் அதை சுத்தி இருக்கிற இந்த ஏரியாஸ் இங்கதான் டாப்ல இருப்பாங்க. என்ன ரீசன்? அங்கேயும் நல்ல மழை பெய்யும். ஓகேங்களா. இந்த ஈஸ்ட் ரீஜன் இந்த வெஸ்ட் ரீஜன் இந்த ரெண்டு ரீஜன்லயுமே நல்ல மழை பெய்யுது. நல்ல மண் எல்லாமே வளமா இருக்கு. ஒன்னு கங்கா அந்த ரிவர் அங்க போயிட்டு சுந்தர்பேன் அப்படின்ற இடத்துல கலக்குது. அப்ப அந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப வளமிக்கிற இருக்கிறதுனாலதான் அங்க நல்ல எல்லாராலையும் விவசாயம் பண்ண முடியுது. ப்ரொடக்ஷன்லயும் அவங்க ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஸோ அதை அப்படி நம்ம ப்ரெசன்ட் வச்சு நம்ம ஹிஸ்டரி படிச்சோம் அப்படின்னா இதே மாதிரி இந்த மெசபொட்டேமியன் நாகரிகம் இவங்க எந்த ஆத்துக்கு பக்கத்துல தோன்றியிருக்காங்க அப்படின்றத நம்ம படிக்கணும். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா. மெசபொட்டேமியன் சிவிலைசேஷன் அப்படின்ற இந்த மக்கள் எந்த நதியோரம் தோன்றினார்கள் அப்படின்றது ஒரு கேள்வி. எங்க தோன்றியிருக்காங்க அப்படின்னா டைகிரிஸ் அப்படின்ற இடம். நான் சைட்ல எழுதுறேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க. மெசபொட்டேமியன் டைகிரிஸ். குரோனாலஜிக்கல் ஆர்டர் இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ரொம்ப பழமை வாய்ந்தது மெசபொட்டேமியன் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது அப்ப யார்? இண்டஸ் சிந்து சமவெளி நாகரிகம். இவங்க சிந்து நதியோட தோன்றிருப்பாங்க நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது யாரு? எஜிப்ட். ஓகேங்களா. எஜிப்ட் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? எஜிப்ட் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நைல் நதி தான் ஞாபகம் இல்லையா. ஸோ அவங்க எஜிப்ட் சிவிலைசேஷன் நைல் நதியோட தான் தோன்றியிருக்கு. அதே மாதிரி சைனீஸ் சிவிலைசேஷன் இது எங்க தோன்றியிருக்கு அப்படின்னா இந்த எல்லோ ரிவர். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸ்லைட்ல இல்லை அப்படின்னாலும் நம்ம சொல்ற இந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் ப்ரீவியஸர் கொஸ்டின் எங்கெங்கெல்லாம் நான் சொல்லணும் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க இவங்களுடைய டைம் லைன். இவங்க பிரான்ஸ் ஏஜை தான் சார்ந்தவங்க. ஓகேங்களா. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் பிரான்ஸ் ஏஜை தான் சார்ந்தவங்க. இவங்களுக்கு இரும்பு அப்படின்றது தெரியாது. அயன் இஸ் நாட் நோன் டு தேம். ஓகேங்களா. அப்ப இவங்களுக்கு கோல்டு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இவங்க கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ட்ரேடிங்ல பயன்படுத்தியிருக்காங்க. மெசபொட்டோமியோட இவங்க இந்த சில கற்கள்
இந்த மணிகள், அப்புறம் தங்க ஆபரணங்கள ட்ரேடிங்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இந்த சிந்து சமவெளி நாகரிகத்த ஹராப்பா சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஹராப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல நம்ம கண்டுபிடிச்ச சிட்டி எது அப்படின்னா, அது ஹராப்பா. ஓகேங்களா? அதனால தான் இத வந்து ஹராப்பா நாகரிகம் அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். அடுத்தது சில விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. சிவிலைசேஷன் அப்படின்றது லட்டின் அந்த வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. மீன்ஸ் சிட்டி. ஏன் இத வந்து சிட்டி அப்படின்னு சொல்றோம்னா அப்படின்னா, இந்த நாகரிகம், இந்த சிந்து சமவெளி நாகரிகம் 3ஆ பிரிக்கிறாங்க. 1 இயர்லியர் ஹராப்பன் ஸ்டேஜ். அடுத்தடுத்த ஸ்லைட் நான் இருக்க தான் போகுது இந்த விஷயங்கள். 1 அது இயர்லியர் ஹராப்பன் ஸ்டேஜ். அடுத்தது மெச்சூர் ஹராப்பன் ஸ்டேஜ். இ ஷார்ட்டா எழுதுறேன். மெச்சூர். அடுத்தது லேட் ஹராப்பன் ஸ்டேஜ். அதாவது முதிர்ந்த ஹராப்பா நாகரிகம். இந்த இடத்துல தான் இவங்க வந்து ஒரு சிட்டி லைஃப் ஸ்டைல வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா? மெச்சூர் ஹராப்பன் ஸ்டேஜ். இதுக்கான டைம் லைன்ஸ் என்னென்ன அப்படின்றது இங்க படிக்கணும். இன்கேஸ் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டா அப்படின்னா, அப்பதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ, அப்ப இந்த இடத்த நம்ம எப்படி மேம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? அப்படின்றது அடுத்த கொஸ்டின் இல்லையா? அப்ப மொத இந்த சார்லஸ் மேசன் அப்படின்ற பெர்சன் தான் ஃபர்ஸ்ட் 1826ல தான் இந்த இடத்துல போயிட்டு விசிட் பண்ணியிருக்காரு. ஆனா, அப்ப அவருக்கு நாலேட்ஜ் கிடையாது. இது வந்து இவ்ளோ பெரிய நாகரிகமா இருந்திருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியல. அதுக்கு அடுத்தது வந்து இந்த அலெக்சாண்டர் பூன்ஸ். இவரும் ஹராப்பாவ தான் பார்த்திருப்பாரு. அந்த அலெக்சாண்டர் ப்ரூன்ஸ் அப்படின்றது அம்ரி. இந்த இடம் ஹராப்பால தான் இருக்கு. ஓகேங்களா? ஹராப்பால இருக்க அம்ரி அப்படின்ற இடத்துல போய் மீட் பண்ணியிருப்பாரு. சார்லஸ் மேசன் ஹராப்பாவை பார்த்திருப்பாரு. இதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்குன்னா 1856 என்ன இயர் இது? 1856 ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ரயில்வே அந்த ட்ராக்ஸ் எல்லாமே நமக்கு குடுக்கப்பட்டு முதல்ல ரயில்வே பாதைகள் எல்லாமே அமைக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த டைம்ல தான் என்ன நடக்குது அப்படின்னா, இங்க இருக்கிற பிரிக்ஸ் இங்க வந்து சுடுமண்களால யூஸ் பண்ணி இவங்க வந்து வீடுலாம் கட்டியிருப்பாங்க. அத அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, எடுத்து ரயில்வே ட்ராக்குக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நாலேட்ஜ் இல்லாமலே கிட்டத்தட்ட பாருங்க ஒரு 20 இயர்ஸ் இப்படி ஒரு சிவிலைசேஷன் இருந்ததே இல்லாமலே நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இத யாரு மேம் மொத கண்ணுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, அடுத்து நம்ம பார்க்க போற 2 இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஒண்ணு அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்ற ஒரு பெர்சன். அடுத்தது சர் ஜான் மார்ஷல். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர் ஜான் மார்ஷல். இவர் யாரு அப்படின்னா, இந்த 1956 பீரியட்ல நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அது தோற்றுவிச்சிருப்பாங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர். இவர்தான் என்ன சொல்றாரு, இந்த ஹராப்பா நாகரிகமும், இந்த சிந்து அப்படின்ற பக்கத்துல இருக்க இந்த இடமும் 2மே ஒரே மாரி இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம். அப்ப இது வந்து ஒரு பெரிய கலாச்சாரமா இருந்திருக்கலாம். வாங்க இத அகழ்வாய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறது யாரு அப்படின்னா, இந்த சர் ஜான் மார்ஷல் அப்படின்ற பெர்சன். இதுக்கு அடுத்து நான் ஒரு கேரக்டர் சொன்னோம் இல்லையா? அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஒரு 3 தடவ போயிட்டு இந்த ஹராப்பா விசிட் பண்ணியிருக்காரு. தன்னுடைய புக்ஸ்லலாம் கூட இத பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு இவரு. ஓகேவா? அவரு என்னென்ன இயர்ல போயிருக்காரு அப்படின்றது கூட உங்களுடைய புக்ஸ்ல குடுத்திருப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாரி முற்காலம், முதிர்ந்த ஹராப்பன், பிற்பகுதி. இந்த பிற்பகுதியில அவங்க அழிஞ்சிருப்பாங்க. முதிர்ந்த ஹராப்பன் ஸ்டேஜ்ல தான் அவங்க என்ன வாழ்ந்திருக்காங்க. ஒரு சிட்டி லைஃப் ஸ்டைல். இந்த இயர் இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது இயர்ஸ் நம்ம கஷ்டமா இருந்தாலும், அடுத்தடுத்து நீங்க மெமரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியரா இருக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்தது இவங்க தினசரி வாழ்க்கைய, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கு? அவங்களுடைய லொகேஷன் எப்படி இருந்திருக்கு? அததான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நார்த்ல பார்த்தீங்கன்னா, ஷட்டுடுகை அப்படின்ற ஒரு பிளேஸ். அடுத்தது சவுத்ல டைமதாபாத். ஈஸ்ட்ல அலகமெர்பூர். வெஸ்ட்ல சுர்கொண்டோ. ஓகேங்களா? இப்ப இது எல்லாமே கீழ தமிழ்லயும் இருக்கு. அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கு. இப்ப இந்தியாவுல இந்த சிந்து பிளேஸஸ், இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்க பிளேஸஸ் கொஞ்சம் தான் இருக்கு. ஏன் அப்புட்ன்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சு போயிருப்பாங்க. அந்த பாகிஸ்தான்ல தான் நெறைய பிளேஸஸ் இருக்கு. கொஞ்சம் ஆப்கானிஸ்தான், ஈரான் பார்டர்ல சிக்கிக்கிச்சு. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பிளேஸ் எதுன்னா, அந்த லோத்தர். அடுத்த ஸ்லைட்ல இதோ இருக்கு பாருங்க. எதெதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, எதெதெல்லாம் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இருக்கு. கண்டிப்பா இத படிக்கணும். இந்த ரக்கர்கிரி இந்த பிளேஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்புட்ன்னா, இங்க தான் முதல்ல பௌத்த மாநாடு அப்படின்றது நடந்திருக்கும். இத நம்ம எப்ப படிப்போம் அப்புட்ன்னா, மௌரியர் பீரியட் படிப்போம். மௌரியன் பீரியட் பத்தி நம்ம ஒரு 4த் ஹிஸ்டரி கிளாஸ்ல பார்க்க போறோம். அப்ப அந்த 4த் ஹிஸ்டரி கிளாஸ்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் பண்ணுவேன். இந்த ரக்கிகர் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
கண்டிப்பா நீங்க எல்லாரும் எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இந்த ரக்கிகர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது இந்த லோத்தல். முதல் பௌத்த மாநாடு ரக்கிகர்ல தான் நடக்குது. அதுக்கடுத்து இந்த லோத்தல். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புட்ன்னா, முதல்ல மனிதர்கள் அந்த சிந்து சமவெளி மனிதர்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்புட்ன்னா, செயற்கை துறைமுகத்த இந்த லோத்தல்ல உருவாக்கியிருக்காங்க. அப்ப துறைமுகம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. கிரேட் பாத் எங்க கண்டுபிடிச்சிருக்கு? மொஹஞ்சனரோல கண்டுபிடிச்சிருப்பாங்க. கிரேட் பாத் அப்படின்றது மொஹஞ்சனரோல கண்டுபிடிச்சிருப்பாங்க. கிரேட் பாத் அப்புட்ன்னா ஒண்ணும் இல்ல. பெரிய நீச்சல் குளம் மாரி ஒரு இமேஜஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அத வந்து இந்த மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹராப்பால வந்து என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, கிரானரி. நெறைய விஷயங்கள் இந்த ஹராப்பா, மொஹஞ்சதாரோ தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. எந்தெந்த விஷயங்கள் எத எதுல கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத தனியா ஒரு பாக்ஸ் மாரி போட்டு எழுதுனீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த மாரி டான்சிங் கேர்ள் இது வந்து மொஹஞ்சதாரோ தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இமேஜஸ் நான் லாஸ்ட்டா காமிக்கிறேன். ஓகே. அடுத்தது இவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, வீடு வீடுல ஒரு கழிவறை, குளியலறை இதெல்லாமே இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இப்ப நம்மளுடைய நாட்ல இந்த பாரத், இந்த இண்டிபெண்டன்ஸ்டு கிடைச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆகப்போது. நம்ம வந்து வளர்ந்த நாடுகள் பட்டியலே நம்மள இடணும்னு சொல்றாங்க. ஆனா இன்னுமே நம்மளுடைய நெறைய கிராமங்கள்ல கழிவறை கிடையாது. குளியலறை கிடையாது. ஆனா அப்ப வாழ்ந்த அந்த மக்கள், அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல வாழ்ந்த மக்கள் கழிவறை இருந்திருக்கு, குளியலறை இருந்திருக்கு, டிரைனேஜ் சிஸ்டம் வடிகால்கள் இருந்திருக்கு. அதுவும் அந்த டிரைனேஜ் சிஸ்டம் பாருங்களேன். இப்ப இருக்கிற மாரி கிடையாது. இப்பயும் எப்படி இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வீட்டுக்கு முன்னாடி அப்படியே திறந்த வெளி சாக்கடையா இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடியில கட்டியிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல. அந்த அதல பாதாள சாக்கடையா? அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த அண்டர் கிரவுண்ட்ல டிரைனேஜ் சிஸ்டம் அவங்க கட்டியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க நாலேட்ஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதே மாரி ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரைக்கும் 90 டிகிரில கட்டியிருக்காங்க. வளைவுகள் என்னதான் அந்த காலத்துல வெஹிக்கிள்ஸே இல்லனாலும், ஒவ்வொரு இடத்துலயும் வளைவுகள வந்து ஷார்ப்பா அமைச்சு அவங்க வந்து வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹவுசஸ் எல்லாருமே மெத்த வச்ச வீடு தான் கட்டிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். அப்பவே அந்த மக்கள் அப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது. அதுக்கு அடுத்தது இவங்க வந்து என்ன மாரி எவிடன்ஸஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னா முக்கியமானது, எந்த ஒரு கிங்கோ, இல்ல வந்து ஒரு மினிஸ்ட்ரியோ இவங்க ஆண்ட மாரி ஒரு எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கல. சரிங்களா? அதே மாரி இவங்க போர் புரிஞ்ச மாரி ஒரு எவிடன்ஸும் நமக்கு கிடைக்கல. இப்ப சிந்து சமவெளி மக்கள் வந்து ஏதாவது போர்ல ஈடுபட்டுருக்காங்களா அப்படின்னாலும் நமக்கு தெரியல. அந்த மாரி எவிடன்ஸஸ் எதுவுமே நமக்கு கிடையாது. அவங்க ஒரு அமைதியான ஒரு சிட்டி லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு பாருங்க. சிட்டடல், லோயர் டவுன். இத வச்சு தான் நான் சொல்றேன். இவங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்க கண்டிப்பா யாரோ ஒரு நிர்வாகம் ஆட்சி செஞ்சிருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, சிட்டடல் அப்படின்றது ஒரு மேல் பகுதி. அடுத்தது லோயர் டவுன் அப்படின்றது ஒரு கீழ இருக்க பகுதி. இந்த லோயர் டவுன் குறிப்பிடுற இந்த இடத்துல தான் நம்மள மாரி சாதாரண மக்கள் வாழறாங்க. ஓகேவா? லோயர் டவுன். இந்த மேல இருக்க இந்த அப்பர் பார்ட் இந்த இடத்துல தான் கிரேட் பாத் இருக்கு. கிரானரி இருக்கு. அதாவது இந்த நெல்லெல்லாம் குடோன்ல மாரி பதுக்கி வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாரி அங்க தான் வச்சிருக்காங்க நெல் எல்லாத்தையும். அடுத்தது பெரிய நீச்சல் குளம் அங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இத வச்சு தான் நம்ம வந்து யூகிக்கலாம். ஒருவேளை இங்க ஒரு நிர்வாகம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த ஒரு பெருசான வெப்பன்ஸ் நமக்கு இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து கிடைக்கல. அவங்க பெருசா என்ன செஞ்சிருக்காங்க அப்பன்னா, அக்ரிகல்ச்சர் செஞ்சிருக்காங்க, ட்ரேடிங் செஞ்சிருக்காங்க, ஆர்ட், டான்ஸஸ் இதுல ஈடுபட்டுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, அக்ரிகல்ச்சர்ல அவங்க என்ன வந்து பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க? இரட்டை பயிர் சாகுபடி. டபுள் கிராப்பிங் சிஸ்டம் இங்கிலீஷ்ல. இரட்டை பயிர் சாகுபடி முறைய தான் அவங்க பழக்கப்படுத்திட்டு வராங்க. ஓகேங்களா? நமக்கு கொஸ்டின்ல கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் கிராப்பா, டபுள் கிராப்பா, மல்டி கிராப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மல்டி அந்த வார்த்தைய பார்த்து ஏமாந்துறக்கூடாது. அவங்க டபுள் கிராப்பிங் சிஸ்டம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க என்னலாம் வந்து விளைவிச்சிருக்கலாம் அப்படின்னா, கோதுமை விளைவிச்சிருக்காங்க. நமக்கு கிடைச்சிருக்கு. நெல்லு கிடைச்சிருக்கு. அந்த கிரானரில இருந்து இந்த மீந்து போன நெல் சிதறுகள் கூட நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது இவங்களோட தினசரி வாழ்க்கையில ஆடு மாடெல்லாம் கூட மேய்ச்சிருக்காங்க. அத அவங்க என்ன அழைக்கிறாங்க அப்படின்னா, செபு அப்படின்னு அழைக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். The Harappan cattle are called Cebu. அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாரி. லோத்தல் இன் குஜராத் were harbor a place for ship building. இவங்க மெசபொட்டேமியாவோட ட்ரேடிங்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேனா? என்ன மாரி விஷயங்கள்லாம் இவங்க வந்து ஏற்றுமதி, இறக்குமதி செய்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆபரணங்கள தான் முக்கியமா இவங்க ட்ரேட் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த குஜராத்ல
இந்த ஹார்பர்ல மேபி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்தது ஓகே இந்த பிக்சர் பாருங்க. இதுதான் இந்த டான்சிங் கேர்ள். இத பாருங்க. பேங்கிள்ஸ், செயின், அதுக்கு அடுத்தது இது வரைக்கும் ஏதோ ஒரு ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி வியர் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமா அவங்க வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி இவங்க கும்பிட்ட அந்த ஒரு சிவாவோட இமேஜ் நமக்கு கிடைச்சிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிக்கு, எலிஃபண்ட் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாத்தையும் அவங்க வரைஞ்சிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு அனிமல் மட்டும் வரைஞ்சிருக்க மாட்டாங்க. அதுதான் ஹார்ஸ். அதை வச்சுதான் நம்ம சொல்றோம் இவங்களுக்கு ஹராப்பா மக்களுக்கு குதிரை அப்படின்றது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹராப்பா மக்களுக்கு குதிரை அப்படின்றது தெரியாது. அடுத்தது அவங்களுக்கு அயன் அப்படின்றது தெரியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் கொஷின். ஆனா அவங்களுக்கு கோல்டு தெரியும், பிரான்ஸ் தெரியும். அவங்க பிரான்ஸ் ஏஜ் அப்சல்யூட்லி. கோல்டு தெரியும். ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணிடுவாங்க. கோல்டு அப்படின்னு சொன்னோன்னு கொஞ்சம் யோசிச்சிரும். அடுத்தது அவங்க பைனரி நம்பரிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ 1:2:4 8 இப்படி வந்து பைனரி நம்பர் சிஸ்டமே தான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ற இப்ப என்ன யூஸ் பண்றோம்? 50 கிராம்ஸ் 100 கிராம்ஸ்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி அவங்க 1:2 அந்த ரேஷியோல வெயிட்டிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூலப்பொருளை வச்சு உருவாக்கின கற்களை அவங்க எடைக்கு பயன்படுத்தி அதை வச்சு அவங்க ட்ரேட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இவங்க என்னெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா பெருசா நமக்கு அந்த அளவுக்கு ஆதாரம் கிடைக்கல. ஆனா ஒருவேளை இவங்க தாய் வழி முறை வழிபாட்டுல ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பைப்பிள் ட்ரீ, அரச மரம், அதை வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க இறந்தவங்களை அடக்கமும் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இறந்த மக்களை அடக்கம் செஞ்சிருக்காங்க. தே buried their dead. இது வந்து ஏதாவது சென்டென்ஸ்ல நமக்கு ரீசனிங் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது இவங்க எப்படி அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னா ஒருவேளை கிளைமேட் சேஞ்சஸ், அதாவது அவங்க ஆற்றங்கரையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் பலத்த மழை பெய்ச்சு ஒருவேளை மக்கள்லாம் அடிச்சுட்டு போயிருக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த நதி வறண்டிருக்கலாம். இந்த மாதிரி எந்த ரீசன் வேணா அவங்க அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு முக்கியமான காரணம், இவங்களோட அழிவுக்கு நம்பப்படுற ஒரு காரணம் என்ன அப்படின்னா படையெடுப்பு. யாருடைய படையெடுப்பு அப்படின்னா ஆரியர்களுடைய படையெடுப்பு. அதை தான் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். வேதிக் கல்ச்சர், வேதகால முறைகள். இந்த ஆரியர்கள் எப்படி இந்தியாக்குள்ள நுழையிறாங்க, அவங்களுடைய வருகையினாலதான் ஒருவேளை இந்த சிந்து சமவெளி மக்கள் நாகரிகம் அப்படின்றத அழிஞ்சிருக்கலாமோ அப்படின்றதான் பெரும்பாலான வந்து ரிசர்ச்சர்ஸ்னால நம்பப்படுற விஷயம். ஒருவேளை இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஆரியர்களால அழிக்கப்படுறதுக்கு எவிடன்சஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் அதுதான் மிகுதியா நம்பப்படுறது. நான் சொல்ற மாதிரி என்ன காரணம், என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்கு அடுத்து நடந்தது, வேத காலம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸஸ்ல பார்க்க போறோம். இப்ப இந்த ஸ்லைடை தவிர்த்து நீங்க ஒரு ஹோம்ஒர்க் செய்யணும். என்ன அப்படின்னா இப்ப நம்ம மேஜரா சொன்னோம் இல்லையா, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு 8 இடம், 8 இல்லைன்னா ஒரு 6 இடம் இருக்கும். இந்த 6 இடத்தையும் யார் யாரு என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நீங்க நோட் பண்ணணும். உங்களுடைய நோட் மேக்கிங்ல இப்படிதான் நீங்க எழுதிருக்கணும். ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம ஸ்லைட்ல இருக்கிறது. இதுக்கு அடுத்து உங்களோட ஹோம்ஒர்க் பாருங்க. இப்ப எக்ஸாம்பிள் மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சது யாருன்னா ஆர்டி பானர்ஜி. ஓகேவா? அடுத்தது ஹரப்பாவை கண்டுபிடிச்சது யாருன்னா ஜான் மார்ஷல். லோத்தலை கண்டுபிடிச்சது எஸ்.ஆர். ராவ். கலிபங்கன் இது யார் கண்டுபிடிச்சது? ரங்கப்பூர் இது யார் கண்டுபிடிச்சது? சுரக்கோட்ரா. இப்படி ஒவ்வொரு பிளேசஸ் இதை யார் யாரு எக்ஸகவேட் பண்ணாங்க, அகழ்வாய்வுல ஈடுபட்ட அந்த மனிதர்கள் அதை கண்டுபிடிச்சது யாரு அப்படிங்கிறது நீங்க நோட் பண்ணும். அதுக்கு அடுத்தது பிரசண்டா இதனுடைய லொகேஷன் இது நம்ம ஸ்லைட்ல இருக்கு. இப்ப மொஹஞ்சதாரோ எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான். ஹரப்பா பஞ்சாப் ஆனா பாகிஸ்தான்ல இருக்கு. அது நெக்ஸ்ட் லோத்தல் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கு. லோத்தல். காளிபங்கன் அப்படின்றது ராஜஸ்தான்ல இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேசஸ் அது எங்கெங்க இருக்கு, அது யார் யாரு அகழ்வாய்வு செஞ்சாங்க. இதுதான் உங்களுடைய இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல நம்ம கொடுக்குற ஹோம்ஒர்க். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இனி வர கிளாஸஸ் நம்ம யூடியூப்ல லைவா எடுக்கலாமா அப்படின்ற ஒரு சஜஷன். ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம லைவ் கிளாஸஸ் கொண்டு போகலாம், போர்டு வச்சு எழுதி போட்டு உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் கொண்டு போகலாம் அப்படின்னா கமெண்ட்ல உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க. அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸை நம்ம நகர்த்திட்டு போகலாம். நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. இந்த கிளாஸஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சு நம்ம அடுத்தடுத்து வர கிளாஸஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ்ல ஹிஸ்டரியில வேதிக் கல்ச்சர், வேதகால முறைகள் அது எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு தலைப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.